வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் 18ஆம் படி கருப்பண சுவாமி கோபுர வாசல் கதவு திறக்கப்படும். ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு இருக்கும் 18ஆம் படி கருப்பண சுவாமி கோபுர வாசல் கதவு பிரம்மோற்சவ காலமான ஆடி மாதம் பௌர்ணமி அன்று தேரோட்ட நாளில் திறக்கப்படும். அப்போது அந்த வாசல் வழியாக சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் வந்து செல்வார். சக்கரத்தாழ்வார்க்காக மட்டும்தான் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வாசல் திறக்கப்படுகிறது. அழகர் கோவில்ல திருட வந்த மந்திரவாதிகளை பிடித்து வெட்டி கோபுரத்தின் வாசல் படிக்கு கீழே புதைத்ததால் அந்த வாசல் தீட்டுப்பட்டது. எனவே அவ்வழியே தெய்வம் வருவது முறையில்லை. தெய்வம் வராத வழியில் மக்கள் செல்ல அஞ்சுவர். அதனாலதான் கோவில் தலைவாசல் அடைக்கப்பட்டது. திருமாலின் போர்க்கருவியான சக்கரத்தாழ்வார் மட்டும் இறந்தவர்களின் ஆவி பற்றிய அச்சத்தினையும் பகையினையும் வென்று அவ்வழியே செல்ல முடியும் என்பதற்காக அவர் மட்டும் அவ்வழியே செல்கிறார். 18ஆம் படி கருப்பண சுவாமிக்கு உருவம் கிடையாது. வாசல் கதவிலேயே இருந்து அழகர் கோவிலை காவல் காத்து வருகிறார்.